வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆக்டிவேட்டட் கார்பன் TIY ஏர் பியூரிஃபையர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஏர் பியூரிஃபையர் காற்றுல இருக்க ஈரப்பதம் கெட்ட வாடை எல்லாத்தையுமே எடுத்துரும். 2 வருஷம் வரைக்கும் இந்த ஏர் பியூரிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ராடக்ட்டை 500ரூவாலேருந்து 2000 வரைக்கும் அமேசானில் விற்கிறாங்க. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போகிறேன், தேவைப்பட்ட போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏர் பியூரிஃபையரை வீட்டில் சாதாரணமாக தேங்காய் சிரட்டை வச்சே செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா காஞ்ச தேங்காய் சிரட்டைகள், அப்புறம் கொஞ்சம் மரக்கட்டை, கொஞ்சம் எரியக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் ஒரு இரும்பு தட்டு இல்லை இரும்பு வாளியில் போட்டு தீய வச்சிடணும். இந்த தேங்காய் சிரட்டை கறியிலேருந்து கிடைக்கிறது தான் ஆக்டிவேட்டட் கார்பன் ஏர் பியூரிஃபையர். காரில் அதை கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடங்களில் வச்சிட்டோம்னா காற்றில் இருக்கிற அந்த ஈரப்பதம், அப்புறம் கெட்ட வாடைகள், அதாவது நம்ம உள்ளே ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ருப்போம், தேவையில்லாத வாடைகள், கார்லேருந்து வர வாடைகள்லாம் இது கிரகிச்சிட்டு இதை ரிமூவ் பண்ணிடும். ஒரு சிரட்டை எரிய வச்சாலே போதும், அதுலேருந்து தீ மலமலன்னு மற்றதுக்கும் பரவிடுது. நல்லா எரிஞ்சதுக்கப்புறமும் சாம்பலும் கறியும் மட்டும் மிச்சம் இருக்குது. காரில் இருக்க கெட்ட வாடையை நியூட்ரல் பண்ணுறது தான் அதோட வேலை. புதுசாக வாடை இதுலேருந்து எதுவும் வராது. இந்த மாதிரி ஒரு தட்டு கறிக்கு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. நெருப்பு அடங்கினதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த கறி மேலே எலும்பிச்சை சாறை பரவலாக புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்ச அந்த சாறு நல்லா காயணும். நம்ம நிறைய சிரட்டைகள் எரிச்சிருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கறி தான் கிடச்சிருக்கு. காற்றுல இருக்கிற பெர்மனண்ட்டான ஒரு ஈர வாடை, ஈரப்பதம் எல்லாத்தையுமே பெர்மனண்ட்டாக நீக்கிறதுக்கான எளிமையான சொல்யூஷன் இது கொஞ்சம் வெயில் படுற மாதிரி மட்டும் வைக்கணும். சாம்பலும் கறியுமா இருக்கிறதுல சாம்பலை மட்டும் கொஞ்சம் ஊதி வெளியேற்றிக்கலாம். நம்மளுக்கு கறி மட்டும்தான் வேணும். இப்போ நம்மளுக்கு தேங்காய் சிரட்டையோட கறி மட்டும் கிடச்சிருச்சு. தேவைப்பட்டால் அதை நுணுக்கிக்கலாம். அமேசானில் கிடைக்கக்கூடிய இதே பியூரிஃபையரில் நுணுக்கி தான் இருக்கும். ஏர் பியூரிஃபையர்னோடனே தனியாக இதற்கான வாசம்லாம் எதுவும் வராது. அதாவது லெமன் வாடையோ எந்த வாடையுமே வராது. இந்த ஏர் பியூரிஃபையர் உடனே காற்றுலேருந்து வாடைகளை எடுத்துறாது. ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். ஆனால் காருக்குள்ளே எப்போயுமே பெர்மனண்ட்டாக இருக்க வாடைகளை இது எடுத்துரும். டெய்லி வெயிலில் நிற்கும் கார்லேருந்து பிளாஸ்டிக் வாடகை எதனால் எடுக்க முடியாது. சணல் பையிலேருந்து சின்ன பை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா காத்தோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த சணல் பை எடுத்திருக்கோம். அந்த சின்ன சணல் பைக்குள்ளே நம்ம எரிச்சு வச்சுருக்கிற அந்த தேங்காய் சிரட்டையோட கறியை உள்ளே போடுறோம். இதுதான் ஆக்டிவேட்டட் கார்பன். கார் விண்டோ நிற்கும் போது அதிகபட்சம் மூடி இருந்தால் தான் அது அதிக எஃபெக்டிவாக இருக்கும். கறியெல்லாம் உள்ளே போட்ட பிறகு வாயை தச்சிடலாம், இல்லைன்னா சுருக்கு பை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சாதாரண ஏர் பியூரிஃபை மாதிரி இல்லாமல் இது 1 வருஷம் 2 வருஷம் நல்லா ஒர்க் ஆகும். நிறைய சிரட்டைகள் எரிச்சிருந்தாலும் இந்த ஒரு சின்ன பைக்கு பத்துற அளவுக்கு தான் நம்மளுக்கு கறி கிடச்சிருக்கு. இதை கார் மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன ரூம்லையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ரெடி பண்ணியாச்சு. காருக்குள்ளே எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாதாரண சணல் பையில் ரெடி பண்ணியிருக்கனால அதை நம்ம டேஷ்போர்டில் வச்சா நல்லா அழகாக இருக்காது. பின் சீட்டுக்கு பின்னாடி வெயில் படுற இடத்துல இதை நம்ம போட்டு வச்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.